ஜிபிடி, கிளாடுன்னு இந்த ஏஐ எல்லாம் எப்படி நம்மள மாதிரி யோசிக்குதுன்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நாம ஒரு கேள்வி கேட்டா அவ்ளோ சரியா, அவ்ளோ அழகா பதில் சொல்லுதே. இது எப்படி சாத்தியம்? இது உண்மையிலே சிந்திக்குதா? இல்ல நாம பார்க்கறது வேற ஏதோ ஒரு மாயாஜாலமா? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்களேன். இது ஒரு ஏஐ கிட்ட கேட்ட கேள்வி. அதுக்கு வந்த பதில பாருங்க. எவ்வளவு அருமையா ஒரு மனுஷன் யோசிச்சு ரொம்ப அக்கறையா சொல்ற மாதிரியே இருக்கு. இத பார்க்கும்போது இதுக்குள்ள நிஜமாவே ஒரு புத்திசாலித்தனமான மூளை வேலை செய்யுதுன்னு நம்ப தோணுது இல்லையா? இதுதான் நம்மள எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிற அந்த முதல் மாயத்தோற்றம். ஆனா இந்த ஆச்சரியத்துக்கு பின்னாடி நாம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது உண்மையிலேயே சிந்திக்குதா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? வாங்க இந்த அற்புதமான அனுபவத்திலிருந்து கொஞ்சம் விலகி இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு புரிச்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, இந்த மாயையை உடைக்கிறதுக்கான படி நாம இத பத்தி என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறது தான். வாங்க ஏஐ நுண்ணறிவை பத்தின பொதுவான தவறான கருத்துக்களை முதல்ல பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் இது மனுஷ மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு, இது ஒரு பெரிய சக்தி நம்மள மிஞ்ச போகுதுன்னு ஒரு பயம். இன்னொரு பக்கம் இது சும்மா அடுத்த வார்த்தையை சொல்ற ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் தானே, இதுல ஒன்றும் பெருசா இல்லைன்னு ஒரு அலட்சியம். ஆனா உண்மை என்னன்னா இந்த ரெண்டுமே தப்பு. உண்மை இது ரெண்டுக்கும் நடுவுல ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு தவறான கண்ணோட்டத்தையும் தாண்டி உண்மைதான் என்ன? இப்போதான் நாம அசல் விஷயத்துக்கே வரோம். இந்த மாடல்கள் உண்மையிலேயே எப்படி இயங்குதுன்ற அந்த திரையை விளக்கி பார்க்க போறோம். சிந்திப்பதற்கும் கணிப்பதற்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்க போறோம். இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். இந்த பிரம்மாண்டமான ஏஐ மாடல்களோட ஒரே ஒரு வேலை அடுத்த வார்த்தையை கணிப்பது மட்டும்தான். ஆமாம், நீங்க கேட்டது சரிதான். ஒரு வாக்கியத்துல அடுத்ததா என்ன வார்த்தை வரும்னு புள்ளி விவரப்படி கணிக்கிறது மட்டும்தான் இதோட முழு வேலையே. வேற எதுவுமே இல்ல. அதாவது சரியா இருக்கணும்னோ உண்மையை பேசணும்னோ அதுக்கு யாரும் ப்ரோக்ராம் பண்ணல. நாம பார்க்குற இந்த நல்ல பதில்கள் எல்லாமே ஒரு நல்ல கணிப்போட பை ப்ராடக்ட், அவ்வளோதான். ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். நாளைக்கு மழை பெய்யுமான்னு கணிக்கத்தான் அது முயற்சி பண்ணும். அந்த கணிப்பு சரியா இருந்தா நல்லது, ஆனா சரியா இருக்கணும்னு அதுக்கு எந்த நிர்பந்தமும் இல்ல. ஒரு நிமிஷம், சும்மா அடுத்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறது எப்படி இவ்ளோ அறிவாளித்தனமா தெரியுது? அது எப்படி சாத்தியம்? சரி வாங்க இந்த ப்ரெடிக்ஷன் என்ஜின்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த கணிக்கும் இயந்திரம் எப்படி இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாறுதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு மொழிங்கிறது அர்த்தம், உணர்வு. ஆனா இந்த ஏஐக்கு மொழிங்கிறது வெறும் டோக்கன்ஸ். அதாவது வார்த்தைகளை சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு அது ஒரு கணக்கு மாதிரி தான் அது பார்க்கும். நுண்ணறிவுங்கிற வார்த்தையோட அர்த்தம் அதுக்கு தெரியாது. ஆனா அந்த வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன வார்த்தைகள் வரும்னு அதுக்கு நல்லா தெரியும். அதனால அதுக்கு மொழியோட ஆன்மா புரியாது. ஆனா அதோட இலக்கணம், அதோட அமைப்பு, அதோட பேட்டர்ன் அத்துப்படி. ரொம்ப டெக்னிக்கலா போகாம சுருக்கமா சொல்றேன். முதல்ல வார்த்தைகள் கணக்கு எண்களா மாறிடும். ரெண்டாவது, ஒரு வாக்கியத்துல இருக்கிற எந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எது எதோட சம்பந்தப்பட்டதுன்னு இந்த சிஸ்டம் கண்டுபிடிக்கும். உதாரணமா, ராஜா மந்திரி கிட்ட சொன்னார், அவர் கோபமா இருந்தாருன்னா அந்த அவர் ராஜாவை குறிக்குதா மந்திரிய குறிக்குதான்னு இது புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி தொடர்புகளை வச்சு அடுத்து வர அதிக வாய்ப்பு இருக்கிற வார்த்தைய இது வெளியிடும். அப்போ இந்த கணிப்பு எப்படி இவ்வளவு துல்லியமா இருக்கு? ஒரே ஒரு ரகசியம்தான். பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. ஆனா இது நம்மட மாதிரி இல்ல. இது கோடிக்கணக்கான, ஏன் ட்ரில்லியன் கணக்கான வார்த்தைகளை படிச்சு பயிற்சி எடுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட்ல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா புத்தகங்கள், கட்டுரைகள், உரையாடல்கள் எல்லாத்தையும் இது படிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய டேட்டால இருக்கிற பேட்டர்ன்ஸை உள்வாங்கினது தான் இதோட உண்மையான சக்தி. இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு தர்க்க ரீதியான கேள்வி. இதுக்கு ஏஐ சரியா பதில் சொல்லும். ஆனா அது நம்மள மாதிரி யோசிச்சு பதில் சொல்லல. இந்த மாதிரி தர்க்க ரீதியான கேள்விகளும் பதில்களும் அது படிச்ச டேட்டால லட்சக்கணக்கான தடவை வந்திருக்கு. அந்த பேட்டர்னை அடையாளம் கண்டு அது அப்படியே மறு உருவாக்கம் செய்யுது. மறுபடியும் சொல்றேன், இது ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம் இல்ல. இது பேட்டர்ன் மேட்சிங், பகுத்தறிவு இல்ல. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ நேரம் இந்த மாயை எவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தோம். இப்போ இந்த மாயை உடையும் போது என்ன ஆகும்? சரி, எல்லாம் நல்லா தானே இருக்கு, இதுல என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். இங்க தான் இந்த கணிக்கும் இயந்திரத்தோட உண்மையான வரம்புகள் என்னன்னு பார்க்க போறோம். எங்கெல்லாம் இதோட உண்மையான முகம் தெரியுதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இங்க இருக்கிற வரம்புகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய தவறுகள் இல்ல. இது இந்த சிஸ்டத்தோட அடிப்படை இயல்பு. இதுக்கு உண்மையிலே எதுவும் புரியாது. அதனால சில சமயம் இல்லாத விஷயங்களை ரொம்ப நம்பிக்கையா சொல்லும். அதுக்கு சுயநினைவோ சொந்த கருத்தோ கிடையாது. முக்கியமா அதுக்கு ஒரு விஷயம் தெரியலனா எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது. அது பாட்டுக்கு தப்பான ஒரு பதில ரொம்ப நம்பிக்கையா சொல்லிடும். சில சமயம் ஏஐ கிட்ட ஒரு கணக்கு கேட்டா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கும். அதை பார்த்துட்டு ஆஹா இது எப்படி யோசிக்குது பாருன்னு நாம நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா அது யோசிக்கல.
ஒரு பதிலை எப்படி படிப்படியா விளக்கணுங்கிற பேட்டர்னையும் அது கத்து வச்சிருக்கு. அதனால அந்த பேட்டர்ன்ல ஒரு உரைய உருவாக்குதே தவிர அது உண்மையிலே அந்த படிகளை பின்பற்றி சிந்திக்கல. நாம பார்க்கறது அதோட சிந்தனை செயல்முறை இல்ல, சிந்திக்கிற மாதிரி நடிக்கிற ஒரு உரைய அது உருவாக்குது, அவ்வளவுதான். இந்த வரம்புகளை பார்த்ததும் அப்போ இது வேஸ்ட்னு நினைக்க தோணும். ஆனா அங்கதான் நாம தப்பு பண்றோம். இந்த கணிக்கும் திறன் சில இடங்கள்ல நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எங்கெல்லாம் பேட்டர்ன்ஸ் ரொம்ப வலுவா கணிக்கக்கூடியதா இருக்கோ அங்கெல்லாம் இது ஒரு சூப்பர் பவர். இதுதான் அந்த கருவியை நாம எங்க திறம்பட பயன்படுத்தலான்னு நமக்கு வழிகாட்டுது. சாஃப்ட்வேர் கோட் எழுதுறது, பெரிய டாக்குமெண்ட்டுகளை சுருக்கமா சொல்றது, கஸ்டமர் சப்போர்ட் கேள்விகளுக்கு பதில் சொல்றது, இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏஐ மிகச்சிறப்பா செயல்படும். ஏன்னா இது எல்லாத்துலயுமே திரும்ப திரும்ப வரக்கூடிய கணிக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு கோடராவோ எழுத்தாளராவோ இல்ல ஒரு மாணவராவோ இருந்தா இந்த மாதிரி திரும்ப திரும்ப வரக்கூடிய வேலைகளை ஏஐ கிட்ட கொடுத்துட்டு நீங்க உங்க கிரியேட்டிவிட்டியில கவனம் செலுத்தலாம். ஆக இவ்ளோ நேரம் நாம பார்த்ததிலிருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த தொழில்நுட்பத்தை ஒரு அடிமையா இல்லாம ஒரு புத்திசாலித்தனமான உதவியாளரா பயன்படுத்த நாம முதல்ல இத பத்தி நினைக்கிற விதத்தை மாத்திக்கணும். அதுதான் உண்மையான சவால். இனிமே இந்த ஏஐ எவ்வளோ ஸ்மார்ட் அப்படின்னு கேட்கறத நிறுத்திட்டு இந்த ஏஐ எந்த மாதிரி பேட்டர்ன்ஸை சரியா கணிக்க முடியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கணும். ஏன் இந்த மாற்றம் முக்கியம்? ஏன்னா முதல் கேள்வி உங்களை ஒரு பார்வையாளரா வைக்கும். ஆனா ரெண்டாவது கேள்வி உங்களை ஒரு பயனரா ஒரு உருவாக்குனரா மாத்தும். இந்த ஒரு கண்ணோட்ட மாற்றம் ஏஐயை சரியா புரிஞ்சுக்கவும் அதை உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தவும் நமக்கு உதவும். சுருக்கமா சொல்லணும்னா 4 விஷயம்தான். 1, இது ஒரு கணிக்கும் இயந்திரம், சிந்தனையாளர் இல்ல. 2, பேட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கிற வேலைகளுக்கு இதை பயன்படுத்துங்க. 3, மனுஷனோட மேற்பார்வை இல்லாம முக்கியமான முடிவுகளை எடுக்கவே கூடாது. 4வது, இது சரளமா பேசும், ஆனா அதுக்கு எதுவும் புரியாதுன்றத எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏஐக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு மாய மந்திரம் இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த கணிக்கும் கருவி. இந்த புதிய தெளிவான புரிதலோட இதை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? உலகத்தோட எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க? இந்த கேள்வி உங்களுக்கானது.